இன்றைக்கு தமிழ் ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை இழந்து நிற்கிறோம். கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு கவர்ச்சியை முன்வைத்து வென்றிருக்கிறார்கள். இது நிரந்தரமான வெற்றி இல்லை. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா யாருக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியவில்லை. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நேற்று மறைமலை நகரில் நடந்த மே 18 இனப்படுகொலை நாள் நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்வு மறைமலை நகரில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு நானும் தம்பி முத்துப்பாண்டியும், தம்பி ஜீவா டேனியல், வில்லிவாக்கம் சசிகுமார் போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தோம். வேலைகள் துவங்கி நடந்து கொண்டிருந்த நேரம் அந்த இடத்துக்கு சென்று பார்த்த உடனேயே நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். காரணம் என்னன்னா, அது ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துவதற்கான ஒரு திடல். இந்த திடலில் தேர்தல் முடிந்து தமிழகம் முழுவதும் தம்பிகள் சோர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த திடலில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறோமே, இந்த அளவுக்கு பெரும் திரளாக கூட்டம் வருமா? கிட்டத்தட்ட 50,000 ஒரு 75,000 பேர் திரள்ற இடமா இருக்கே என்று நாங்கள் கவலைப்பட்டோம். நான் தம்பி முத்துப்பாண்டியிடம் சொன்னேன். தம்பி முத்துப்பாண்டி சொன்னார், அதெல்லாம் வந்துருவாங்கண்ணே, தம்பிகள் உற்சாகமாக வந்து விடுவார்கள். இந்த தேர்தலினுடைய பின்னடைவு அவர்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தியிருக்குமே ஒழிய அவர்கள் சோர்வடைந்து விட மாட்டார்கள் என்று தம்பி முத்துப்பாண்டி என்னிடம் சொன்னார். எனக்கும் அந்த நம்பிக்கை பெரிய அளவில் இருந்தாலும் அந்த திடலை பார்த்து நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று நடந்தது வேறு மாதிரியாக இருந்தது. நேற்று அங்கு திரண்ட நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அந்த திடல் நிரம்பி திடலுக்கு வெளியே தம்பிகள் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டு இடம் பத்தல. தமிழகம் முழுவதும் இருந்து குடும்பம் குடும்பமாக தம்பிகள் திரண்டு வந்து விட்டார். அதில் சில பேர் சொன்னாங்க, எங்க அண்ணன் சோர்வடைந்து விடுவாரோ, இந்த தேர்தல் பின்னடைவு அண்ணனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்கள்லாம் குடும்பம் குடும்பமாக அங்கிருந்து கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்தால் அண்ணன் நாங்கள்லாம் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் பேசினாங்க. அந்த பழைய உற்சாகத்தை விட அதிகம் உற்சாகத்தை அண்ணனிடம் பார்க்க முடிந்தது என்று அங்கு கூடியிருந்த பல பேர் என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மேடைக்கும் அண்ணன் அமர்ந்திருந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. ஏனென்றால் மேடை கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளம், 30 அடி அகலம், 6 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில் முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த மேடை கிட்ட வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கழுத்து வலிக்கும், இப்படி அண்ணாந்து பார்க்க முடியாது என்பதற்காக கொஞ்சம் தூரமாக தள்ளி நாற்காலிகள் போட்டிருந்தோம். இப்போ இந்த கூட்டம் நிற்பதற்கு உட்காருவதற்கு இருக்கைகள் இல்லை என்கிற சூழலில் இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னணி பகுதி முழுதும் நிரப்பி விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கூட்டத்தை இங்கே பார்க்க முடிந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிற போது தமிழ் இனத்தினுடைய மாண்பையும் அதன் வரலாற்றையும், தமிழ் மொழி எங்கள் உயிர் மூச்சு என்பதையும் பாரதிதாசன் அவர்களினுடைய பாடல்களில் இருந்து உதாரணங்களை எடுத்து அழகாக பேச துவங்கி, இன்றைக்கு தமிழ் ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை இழந்து நிற்கிறோம் என்கிற அந்த வழி தோய்த்த அந்த வரலாற்றை, அங்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை
மெல்ல மெல்ல பேசி எல்லோருடைய மனங்களையும் கணக்க வைத்தார், கண்ணீர் சுரக்க வைத்தார். ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமைகளை அடுக்கி நமக்கு ஒரு பெரும் வழியை உருவாக்கினார். அடுத்து நாம் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறோம். எப்படி திட்டமிடப்பட்டு 22 நாடுகள் ஒன்றிணைந்து ஈழத்திலே நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வீழ்த்தினார்களோ, அதே போல இன்றைக்கு தாய் தமிழகத்திலே 2026 தேர்தல் களத்திலே பொய் சொல்லி திரை கவர்ச்சியை முன்வைத்து ஒரு கதாநாயக பின்பத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி இருக்கிறார்கள். நாம் வீழ்ந்து கிடப்பது அழுவதற்காக அல்ல, மீண்டும் பெரும் வீச்சோடு எழுவதற்காக என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூடியிருந்த தம்பி தங்கைகளை உற்சாகப்படுத்தினார். அதே போல நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாம் களத்தை இழக்கலாம், காலத்தை இழக்கலாம், ஆனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நம்பிக்கைதான் ஒரு தேசிய இனத்தின் பலம். ஆகவே நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும், நம்பிக்கையோடு நாம் போரிட வேண்டும் அப்படிங்கிறத அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அழுத்தமாக தம்பி தங்கைகளின் முன்னால் எடுத்து வைத்தார். அடுத்து தலைவர் அவர்கள் காலத்துக்காக ஒருபோதும் காத்திருந்தவர் இல்லை, தனக்கான காலத்தை உருவாக்கிய பெரும் மாவீரன். அதே போல நாம் நமக்கான காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாமெல்லாம் வெறும் கவர்ச்சியால் கட்டமைக்கப்பட்டவர்கள் இல்லை, நாம் கருத்தியலால் கோட்பாட்டால் கட்டமைக்கப்பட்ட மக்கள் படை. தற்காலிக பின்னடைவுகள் நம்மை ஒன்றும் செய்துவிடாது. நாம் அதே வீரியத்தோடு அதே போர்க்குணத்தோடு நாம் களத்திலே நின்று போராட வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார். வேண்டிய அளவுக்கு இந்த 16 ஆண்டு காலத்தில் நாம் விதைகளை விதைத்து விட்டோம். விதையை நிலத்தில் விதைத்துவிட்டு அது முளைக்கவில்லை என்று எந்த விவசாயியும் கவலைப்பட மாட்டான். அவன் விதைகளை தூவிவிட்டு வானம் பொழியும், மழை வரும் என்று காத்திருப்பான். மழை வரலை அப்படின்னு சொன்னா திரும்பவும் உழுது திரும்பவும் நம்பிக்கையோடு விதைப்பான். ஒரு நாள் மழை வரும், அந்த விதைகள் எல்லாம் முளைத்து பயிராகும், அறுவடைக்கு வரும். அதுபோலதான் நம்ம முடிந்த அளவுக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை, தமிழ் தேசிய கருத்தியலை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் விதைத்து விட்டோம். ஆகவே நம்ம உறுதியாக நம்முடைய வெற்றிக்காக நாம் விதைத்த விதைகள் உறுதியாக முளைக்கும். தமிழ் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு நம்மை திரும்பி பார்ப்பார்கள். இவர்களை விட்டால் இந்த நிலப்பரப்பை காப்பதற்கு, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிற போது நாம் விதைத்த முளைகள் உருவாகும். இன்றைக்கு கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு கவர்ச்சியை முன்வைத்து வென்றிருக்கிறார்கள். இது நிரந்தரமான வெற்றி இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மேடைகள் தோறும் நாம் தமிழர் கட்சி 10,500 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வைத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலும் 2 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி மேடைதோறும் அண்ணன் சீமான் அவர்கள் முழங்கினார். அவருடைய தம்பி தங்கைகளும் மேடைதோறும் நாங்கள் முழங்கினோம். எங்கள் பரப்புரைகளில் எல்லாம் நாங்கள் சொன்னோம், 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. எதனால அந்த கடன் வந்துச்சு? இலவசங்கள் கொடுத்ததால் அந்த கடன் வந்துச்சு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த கடனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நீங்கள் தான் அந்த கடனுக்கு பொறுப்பு. எப்படி பொறுப்பு? அந்த கடனுக்கு 10.5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டணும்னா திமுக 12 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலும், உள்ளாட்சி தேர்தலிருந்து அனைத்திலும் அது தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால திமுக இல்லாமல் போச்சா? ஐயா மதிப்புக்குரிய எம்ஜிஆர் திமுகவை 2ஆ உடைச்சிட்டு வந்தார். அதன் பிறகு இருந்த கொஞ்சோண்டு திமுகவை 2ஆ உடைச்சிக்கிட்டு வைகோ வந்தார். திமுக 2ஆக உடைந்த போது திமுக தொண்டர்கள் தொய்வடைந்து விட்டார்களா? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகம் தோல்விகளை சந்தித்த கட்சி திமுக. அதனால திமுக இருக்கவர்கள் எல்லாம்
சிதைந்து விட்டார்களா, அழிந்து விட்டார்களா, தோய்வடைந்து விட்டார்களா? நான் சொல்றேன், ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை ஏற்று நிற்பவர்கள் கவர்ச்சியை பார்த்து நிக்கல, கருத்தை பார்த்து நிக்கல. நீங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா யாருக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியவில்லை. யாருக்கு வாக்களிச்சோம்னா தம்பி விஜய்க்கு வாக்களிச்சோம். ஆனால் யார் வேட்பாளராக நிற்பது, அந்த வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா, அவர் முகம் எப்படி இருக்கும், அவர் குற்றப்பின்னணி உள்ளவரா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு தெரியாது. யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், யார் நம்ம எம்எல்ஏன்னே பல பகுதிகளில் மக்களுக்கு தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட 8 மாவட்டமோ 9 மாவட்டங்கள்லையோ தாவேகாவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்போ இது ஒரு அலை, ஒரு பேரலை. அந்த அலையில அவங்க 108 இடத்த ஜெயிச்சிருக்காங்க. பல இடங்களில் மிக குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. காரணம் கவர்ச்சி அரசியல். ஒரு கதாநாயக பின்பம் முன்னிறுத்தப்பட்டுச்சு. அந்த பின்பத்தை பார்த்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஓட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக பின்னடைவு நாம் தமிழர் கட்சியை எதுவும் செய்யாது என்பதை நேற்று நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். உறுதியாக அடுத்தடுத்து வருகிற தேர்தல் களத்தில் நாங்கள் வெல்லுவோம். தமிழக மக்கள் நாம் தவறிழைத்து விட்டோம் என்பதை அவர்கள் உணர்வார்கள். ஏனென்றால் இந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு மாற்று சிந்தனையை விதைத்தது நாம் தமிழர் கட்சி. அதை தம்பி விஜய் தன்னுடைய திரை பின்பத்தால் அதை அந்த மாற்றத்தை அவர் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ இவர் வந்திருக்காரு, கம்பை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு, சாராய வியாபாரம் செய்பவர், அந்த கடையில் வேலை செய்கிறவர். இதெல்லாம் இன்னைக்கு டிவி சேனல்ல எல்லாம் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் ஒரே நோக்கத்தோடு இருந்தார்களோ அதே நிலை இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஏற்படும். அப்பொழுது மாற்றம் உறுதியாக நிகழும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததான். நேற்று அண்ணன் பேசும்போது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு சொன்னாங்க. அது என்னன்னா, பொதுசன வாக்கெடுப்பு ஈழத்தில் நடத்து. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்களால் இயன்ற அளவு சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிரதிநிதிகளை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி, எப்படி கொசாவாவில் நீங்கள் செய்தீர்களோ, எப்படி தெற்கு சூடானில் செய்தீர்களோ, எப்படி நார்வே ஸ்வீடனுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது செய்தீர்களோ, அதே போல எங்களுக்கும் சிங்களத்துக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பொதுசன வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்கிற ஒரு பாரிய அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். இந்திய அரசுக்கும் அந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஒன்றிணைந்த இலங்கையில் இருக்க வேண்டுமா, இல்லை தனித்து நாங்கள் தனி நாடாக வாழ வேண்டுமா என்பதை பொதுசன வாக்கெடுப்பு தீர்மானிக்கட்டும் என்கிற கருத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக முன்வைத்து நேற்று பேசினார். அது இதையெல்லாம் பேசல, இதையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசல. அண்ணன் சீமான் அவர்கள் பொதுசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி மே 18 இனவழிப்பு நாளில் பேசினார் என்று எந்த ஊடகமும் தலைப்புச் செய்தியிட்டு கருத்து சொல்லவில்லை. தம்பி விஜய்க்கு எதிராக பேசியவற்றை முன்வைத்து ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்தியா வெளியிட்டு இருக்கு. ஆகவே அண்ணன் சீமான் அவர்கள் இனவழிப்பு நாளில் மே 18 மிக தெளிவான சரியான கருத்துக்களை முன்வைத்து தனி ஈழம் ஒன்றே தீர்வு, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கிற கருத்தை ஆழமாக முன்வைத்து நேற்று பேசியிருக்கிறார். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது நாங்கள் என்ன கருத்துக்களை எல்லாம் இதுவரை நாங்கள் வெறும் பேச்சாக, வெறும் கருத்தாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமோ இவற்றுக்கெல்லாம் நாங்கள் உயிர் கொடுப்போம். ஆகவே உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் வெல்லும். அன்றைக்கு தனித்தமிழீழ கோரிக்கை உலகம் முழுவதும் உயிர் பெறும். அதற்காக நாங்கள் களமாடுவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். நன்றி, வணக்கம்.